இன்றைய சூழ்நிலையில் நமது இந்திய திருநாட்டில் இன்றைக்கு பாராளுமன்ற எலெக்ஷன், அதாவது எம்பி தேர்தல் நடக்கிறப்ப எல்லா இடத்துலையும் வாக்குப்பதிவு சீட்டு தான் இருக்கு. இன்னைக்கு எண்ணியல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்துட்டீங்க. இதுல ஏகப்பட்ட குளறுபடி நடக்குது. இதனால நம்ம என்ன சொல்றதுன்னா, எல்லாத்துக்கும் கைரேகை, ஆதார் கார்டு போகணுமா கைரேகை, பேங்க் போகணுமா கைரேகை, ரேஷன் கடை போகணுமா கைரேகை, நகை வைக்கணுமா கைரேகை, எல்லா இடத்துலையும் கைரேகை வைக்கிறீங்கல்ல. அதே போல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேர்தல் கமிஷன், தேர்தல் அதிகாரிகளும் அந்த தேர்தல் பொட்டி வைக்கிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சின்னம் இருக்கிற இடத்துல பக்கத்துல கைரேகை பதியணும். நம்ம சும்மா கையை வைக்கிறது இல்லை, நம்மளுடைய கைரேகை மை வைக்கிறதுக்கு முதல்ல கைரேகை பதியணும். அடுத்தவன் கைரேகை பதியக்கூடாது, நம்மளுடைய கைரேகை பதியணும். அப்பதான் போலி வாக்கு, திருட்டு ஓட்டு இதெல்லாம் போட முடியாம தடுக்க முடியும். அப்படின்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கைரேகை தேவைப்படுறப்ப ஓட்டு போடுறதுக்கு கைரேகைன்றது கட்டாயம் அதி அவசியம். யாரும் இந்திய குடிமக்கள், தமிழ்நாட்டு குடிமக்கள் யாரும் ஒருத்தர் கூட கைரேகை வைக்காம ஓட்டு பதிவாக கூடாது. அப்படி பதிவாகாம இருந்தா கைரேகை வச்சாதான் பதிவாகணும். கைரேகை கட்டாயம் அவசியம், அத்தியாவசியமா இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த திருட்டு ஓட்டு, கள்ள ஓட்டு எதுவுமே தடுக்காம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் இன்னைக்கு வந்திருக்குன்னா நம்மளுடைய ஓட்டு மிகவும் முக்கியம். ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஓட்டு போட கடமைப்பட்டிருக்குமே. அந்த கடமையை நம்ம சரியா செய்யணும்னா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற சமயத்துல ஒவ்வொரு ஓட்டும் நம்ம கைரேகை பதியப்படணும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மை வைக்கிறப்ப அந்த ஓட்டு சின்னத்துல பக்கத்துல நம்ம கைரேகை வைக்கிறோம்ல, கை மட்டும்தான் வைக்கிறோமா, அந்த இடத்துல ரேகை விழுகிறதுல ரேகை பதிஞ்சாதான் நம்ம ஓட்டை அடுத்தவங்க போட முடியாது. முருகன் என்னுடைய பேர் முருகன்னா அந்த இடத்துல கைரேகை என்னுடைய கட்டை விரல் பதியணும். என்னுடைய கட்டை விரல் வேற யாரும், என்னுடைய ஓட்டை வேற யாரும் போட்டுறக்கூடாதுன்னா இந்த சிஸ்டம், இந்த முறையை அமல்படுத்தினா இந்த ஓட்டு சதவீதம் நம்ம தவறு நடக்காம இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்களை கொண்டு வர முடியும். இதை நம்ம முழுமையா செயல்படுத்தாம தவறாம போறதுனால என்ன பண்ணுது, சில பேர்கள் தவறான முறையில இந்த ஓட்டு இயந்திரத்தை தவறா பயன்படுத்தி எதோ செய்யறப்ப என்ன ஆகுது, நல்லவங்கெல்லாம் கெட்டவங்கெல்லாம் நல்லவங்க ஆகுறாங்க. இதனால நல்ல தலைவர்கள், இந்தியாவுக்கு ஒரு பிரதமர், நல்ல பிரதமர் வேண்டும், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அமைச்சர் வேண்டும். இதனால நம்ம கைரேகை ஓட்டு போடுறப்ப கைரேகை அதே அவசியம் என்பதை நான் சொல்லி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.